அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி நம்ம இப்போ எதை பற்றி படிக்க போகிறோமாக்கும், பாடம் 1 கனமொழியில் பங்கீட்டு பண்பு. சரி, போன கிளாஸ் நம்ம என்னென்ன பார்த்தோம்? பரிமாற்று பண்பும் சேர்ப்பு பண்பு பார்த்தோமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பங்கீட்டு பண்பு, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஏ கமா பி மற்றும் சி என்பன ஏ பி சி என்பன எவையேனும் 3 கணங்கள் எனில். ஸோ ஒரு 3 கணம் ஏ பி சி எடுத்துக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு பண்பு ஏ வெட்டு பி சேர்ப்பு சி. பங்கீட்டுனா வெட்டு சிம்பிள் வரும், சேர்ப்பு வரும், இன்டர்செக்ஷன் யூனியன். ஸோ ஏ வெட்டு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ வெட்டு பி சேர்ப்பு ஏ வெட்டு சி. நம்ம பார்த்துருப்போம், ஏ ப்ளஸ் ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி கொடுத்தது என்ன செய்யும், நம்ம இந்த ஏவை இங்கேயும் பெருக்குவோம் இங்கேயும் பெருக்குவோம், அப்படி தானே. இங்கே அதே தான், ஏ வெட்டு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ வெட்டு பி சேர்ப்பு ஏ வெட்டு சி. அதுதான் ஃபஸ்ட்டு பண்பு. செகண்ட் அதுலேயேவும் ஏ சேர்ப்பு பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி. பாருங்கள், ஏ சேர்ப்பு பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி. சரிங்களா, இதுக்கு பேர் என்னது? பங்கீட்டு பண்பு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஏ ஈக்குவல் டு கணம் கொடுத்துருக்காங்க 0 2 4 6 8. பி ஈக்குவல் டு எப்படி இருக்கு? எக்ஸு சச்சு தேட். அந்த எக்ஸ் எப்படி இருக்கணும்? எக்ஸ் ஒரு பகாயன். பகாயன் என்ன அர்த்தம்? பகாயன்னா ஒன்றாலும் தன்னாலும் வகுபடும். ஒன்றாலும் தன்னால் வகுப்பட்டதாக பேர் பகாயன். மற்றும் அந்த பகாயன் எப்படி இருக்கணும்? 11 விட கம்மியாக இருக்கணும். அதான் எக்ஸ் லெஸ் தென் 11. எக்ஸ் ஒரு பகாயனாக இருக்கணும், அந்த பகாயன் 11 விட குறைவாக இருக்கணும். சி ஈக்குவல் டு எக்ஸு சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு என். எக்ஸ் எப்படி இருக்கணும்? இயல் எண்ணில் வரணும். அண்டு இந்த எக்ஸ் எப்படி இருக்கும்? 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 9. எக்ஸ் வந்து 5ம் 5 விட அதிகமாக இருக்கணும். அடுத்து 9 விட குறைவாக இருக்கணும் எனில் ஏ சேர்ப்பு பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி என்பது சரிபார். சரி, தீர்வு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஏ கொடுத்துருக்காங்க, கணம் ஏ ஈக்குவல் டு 0 2 4 6 8. பி ஈக்குவல் டு எப்படி? பகாயன் 11 குறைவான பகாயன். அப்போ தெரியும் 1 என்பது பகையன் கிடையாது, பகாயன் கிடையாது, 1 விட்டுடலாம். 2 தான் முதல் பகாயன். அப்போ 2 3 5 7 8 வந்து 4 × 2 எழுதலாம். அதே ஒரு 4 வந்து 2 × 2 எழுதலாம். 6 வந்து 3 × 2 எழுதிக்கலாம். அப்போ அதெல்லாம் பகுயன்கள். அடுத்து 8 எழுத முடியாது. 9னா 3 × 3 எழுதலாம். 10 வந்து 5 × 2 எழுதலாம். 11 வந்து பகாயன் தான். நம்ம என்ன கண்டிஷன்? பகாயன் எப்படி இருக்கணும்? 11 விட கம்மியாக தான் இருக்கணும். 11 சேர்க்க முடியாது. அப்போ என்னது? இதுதான் பகாயன்கள் பி. அடுத்து சி ஈக்குவல் டு எக்ஸு. அந்த எக்ஸு வந்து இயல் எண்ணாக இருக்கணும். அந்த இயல் எப்படி இருக்கணும்? 5ம் 5 விட அதிகமாக 9 விட குறைவான. அப்போ என்ன வரும்? 5 6 7 8. இதுதான் கணம் ஏபிசி. இப்போ கணக்கு போகலாம். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஏ சேர்ப்பு பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி. ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவலுக்கு இடது பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ சேர்ப்பு பி வெட்டு சி. நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், எப்பயும் ப்ராக்கெட் வந்திருந்தா அந்த ப்ராக்கெட்டை தான் நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு முடிக்கணும். அப்போ முதல் பி வெட்டு சி. பி வெட்டு சி ஈக்குவல் டு கணம் பி என்ன கொடுத்துருக்காங்க? 2 3 5 7. 2 3 5 7 வெட்டு சி வந்து இந்த இருக்குது 5 6 7 8. ஓகேவா? இது வெட்டுனால இன்டர்செக்ஷனால் 2ல் எது பொதுவாக இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதுவோம். இங்கே பார்க்கும்போது 2 இங்கே வந்திருக்கா? வரலை. 3 இங்கே வரலை. 5 வந்திருக்கா? எழுதிக்கிடலாம். அடுத்து 7 வந்திருக்கு, அது எழுதிக்கிடலாம். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? 5,7 பி வெட்டு சி. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஏ சேர்ப்பு பி வெட்டு சி. கணம் ஏவோட இந்த பி வெட்டு சியை சேர்க்க போகிறோம். அப்போ ஏ சேர்ப்பு பி வெட்டு சி ஈக்குவல் டு
அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஸோ திரும்ப சொல்லலாம். ஏ சேர்ப்பு பி வெட்டு சின்னா மொதல் கணம் ஏ எழுதணும், சேர்ப்பு கணம் பி வெட்டு சி எழுதுகிறோம். ஸோ என்ன செய்கிறோம்? இந்த ஏவோட இந்த பி வெட்டு சியை சேர்க்கிறோம். இப்போ ஏ என்ன இருக்குது? 0 2 4 6 8 இதோட இந்த 5 7 இந்த சேர்த்தாச்சு. 7 அடுத்து வலது பக்கம் பார்க்கும்போது என்ன வந்திருக்கான கொடுத்துருக்காங்க? ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன செய்ய போகிறோமாக்கும்? ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிக்கிறோம். ஏ சேர்ப்பு பினா கணம் ஏ இந்த இருக்குது, சேர்ப்பு பி இந்த இருக்குது. ஏன்னா ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அப்போ சேர்ப்புனால சேர்த்து எழுதுகிறோம். அப்போ 0 2 4 6 8ஓட இந்த 2 3 5 7 சேர்த்து எழுதணும். அப்படி எழுதும்போது வந்த நம்பரே திரும்ப வரக்கூடாது. அப்படி வந்தால் ஒரு முறை எழுதுனா போதும். இது ஏ சேர்ப்பு பி. அடுத்து வந்து ஏ சேர்ப்பு சி. ஏ சேர்ப்பு சி ஈக்குவல் டு கணம் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 0 2 4 6 8. சேர்ப்பு சி என்ன கொடுத்துருக்காங்க? கணம் சினா முன்னாடி பார்க்கலாம், இந்த வந்திருக்கு என்னது? 5 6 7 8. சி வந்து 5 6 7 8. ஐந்து 6 7 8. இப்போ என்ன செய்கிறோம்? இந்த ஏவோட இந்த சியை சேர்க்கணும். இப்போ ஏ என்ன இருக்குது? 0 2 4 6 8 அவ்வளோ 5 சேர்க்கலாமா? சேர்த்துக்கலாம். 6 முன்னாடி வந்திருக்கு தேவையில்லை, 7 வரல சேர்த்துக்கலாம், 8 வந்திருக்கு தேவையில்லை. ஸோ இது வந்து ஏ சேர்ப்பு சி. நமக்கு என்ன வேணும்? ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி. அப்போ ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ சேர்ப்பு பினா இந்த ஆன்சர் 0 2 4 6 8 3 5 7 வெட்டு ஏ சேர்ப்பு சில இந்த இருக்குது 0 2 4 6 8 5 7. இப்போ இது வெட்டுனால பொதுவாக இருக்கும்போது எடுத்துக்கிடலாம். எது பொதுவாக வந்திருக்குன்னு பார்க்கும்போது 0 பொதுவாக இருக்கா, அப்போ 0 எழுதிக்கிடலாம். 2 பொதுவாக இருக்கா, 2 எடுத்துக்கிடலாம். 2 பொதுவாக இருக்குது. 4 அதுவும் பொதுவாக வந்திருக்கு. 6 அதுவும் பொதுவாக வந்திருக்கு. 8 அதுவும் பொதுவாக இருக்குது. 3 பொதுவாக இல்லை. 5 பொதுவாக இருக்குது. 7 பொதுவாக இருக்குது. இது சமன்பாடு 2. இப்போ 1 2 பாருங்கள். 0 2 4 6 8 5 7 2 ஒரே மாதிரி இருக்கா? அப்போ 1,2 இருந்து ஏ சேர்ப்பு பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி என்பது சரிபார்க்கப்பட்டது. ஓகேவா? என்பது சரிபார்க்கப்பட்டது. கணக்கு புரியுதா? அவ்வளோதான். அடுத்தது வெண்படம் பார்க்க போகிறோம். இங்கே வந்து என்ன செய்யிருக்காங்க? வெண்படங்களை பயன்படுத்தி ஏ வெட்டு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ வெட்டு பி சேர்ப்பு ஏ வெட்டு சி என்பதை சரிபார். ஸோ வெண்படங்களை பயன்படுத்தி சரிபார்க்க போகிறோம். சரிங்களா? இங்கே கணம் ஏ பி சி கொடுத்ததுனால நம்ம என்ன செய்வோம்? 3 வட்டம் வரையணும். ஏ ஒரு கணம்னா ஒரு வட்டம் இருக்கும், பிக்கு 1 வந்திருக்கும், சிக்கு 1 வந்திருக்கும். இப்படி வரைஞ்சிக்கிறணும். இது ஏ வட்டம், இது பி, இது சி. ஏனா இந்த ஏ வட்டத்தை ஃபுல்லாக செட் பண்ணணும். பினா பி வட்டம் ஃபுல்லாக வந்துடும். சினா சி ஃபுல்லாக வந்துடும். சரிங்களா? அப்போ இது 1 2 3 ஏபிசி. அடுத்து ஏ வெட்டு பி. ஏ வெட்டு பினா ஏவுக்கும் பி பொதுவானதுன்னா இது மட்டும் வரும். இது வந்து ஏ வெட்டு பி இந்த பகுதி 4. அதே போல் பி வெட்டு சினா இது வந்து என்னது? ஏ வெட்டு பி. இது வந்து பி வெட்டு சினா இந்த பி வட்டத்துக்கும் சி வட்டத்துக்கும் பொதுவானது. இது ஃபுல்லாக வருமா? இது ஃபுல்லாக வரும். அடுத்து இது ஏ வெட்டு சி. ஏ வெட்டு சினா ஏ வட்டத்துக்கும் சி வட்டத்துக்கும் பொதுவானது. அப்போ இது ஃபுல்லாக வரும். இந்த பகுதி வரைக்கும் வரும். இது ஃபுல்லாகவே வரும். அப்போ இது வந்து 6 வச்சுக்கலாம். 3 பொதுவாக இருக்கும் பார்த்தீங்களா? ஏ வட்டம், பி வட்டம், சி வட்டம் போட்டிருப்போம். இந்த பகுதி மட்டும் என்ன இருக்கும்? ஏயிலி வந்திருக்கும், பியிலி இருக்கும், சியிலி இருக்கும். அப்படி தானே? அப்போ அதுக்கு பேர் வந்து ஏ வெட்டு பி வெட்டு சி. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்காங்க. இது ஏ, இது பி, இது சி. இது ஏ வெட்டு பி, இது பி வெட்டு சி,
இது ஏ வெட்டு சி, நடுவில் உள்ளது என்னது ஏ வெட்டு பி வெட்டு சி. சரிங்களா? தெரிஞ்சுக்கிட்டால் தான் செய்ய முடியும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், இது ஃபுல்லாக வெண்படம் வரைய போகிறோம். ஸோ வெண்படம் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஏ வெட்டு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ வெட்டு பி சேர்ப்பு ஏ வெட்டு சி. ஸோ என்ன செய்யணும், நம்ம முதல் இடது பக்கத்தில் இது எடுத்துக்கலாம். மொத்தம் 5 படம் இருக்கா, 1 2 3 4 5. ஏன்னா இந்த ப்ராக்கெட்டுக்கு 1 2க்கு சேர்த்து 1 2 வந்துருச்சு. இங்கே இதுக்கு 1 3 4 5 மொத்தமாக சேர்த்து. சரிங்களா? நம்ம ஃபஸ்ட் என்ன செய்ய போகிறோம், இந்த பி சேர்ப்பு சிக்கு வரைய போகிறோம். பி சேர்ப்பு சி முதல் பேர் கொடுத்துக்கலாம். இது கணம் ஏ, கணம் பி, கணம் சி. இது ஏ பி சி, ஏ பி சி, ஏ பி சி, ஏ பி சி. அடுத்து ஃபஸ்ட் என்ன செய்ய போகிறோம், இந்த பி சேர்ப்பு சி செட பண்ணணும். பி சேர்ப்பு சி என்ன அர்த்தம், பி கணத்தையும் சி கணத்தையும் சேர்த்து செட பண்ணணும். பினா இது ஃபுல்லாக பி வரும். அப்போ மொதல் பி செட பண்ணிக்கலாம். இது பி. அடுத்து சேர்ப்பு சி, பியோட சியை சேர்க்கணும். இப்போ சி, இதுதான் பி சேர்ப்பு சியோட வெண்படம். அடுத்து நம்ம செகண்ட் வந்துட்டு ஏ வெட்டு பி சேர்ப்பு சி. ஏ வெட்டு பி சேர்ப்பு சி என்ன அர்த்தம், ஏவுக்கும் பி சேர்ப்பு சிக்கும் பொதுவாக என்ன இருக்கோ அதை மட்டும் செட் பண்ணால் போதும். இதே பார்க்கலாம். இது வந்து பி சேர்ப்பு சி, இதுக்குள்ளே ஏ எங்கே வந்திருக்கு, இந்த ஏ வட்டம் இங்கே வந்திருக்கு. அப்போ இந்த பி சேர்ப்பு சிக்கும் ஏக்குள்ளே எது பொதுவாக இருக்கும், இதுதான் பொதுவாக இருக்குது. அப்போ இந்த 3 மட்டும் இங்கே செட் பண்ணால் போதும். இதுதான் ஏ வெட்டு பி சேர்ப்பு சியோட வெண்படம். அடுத்து மூணாவது வலது பக்கத்தில் ஃபஸ்ட்டு ஏ வெட்டு பி, அடுத்து நாலாவது ஏ வெட்டு சி, ஏ வெட்டு சி. அடுத்து சேர்ந்து ஏ வெட்டு பி சேர்ப்பு ஏ வெட்டு சி. சரிங்களா? முதல் ஏ வெட்டு பினா கணம் ஏவுக்கும் பிக்குள்ள பொதுவான பகுதி எது இருக்கும், இது ஏ இது பி. அப்போ எது பொதுவாக இருக்கும், இது மட்டும்தான் பொதுவாக வந்திருக்கும். ஏ வெட்டு சினா கணம் ஏவுக்கும் சிக்கு உள்ள பொதுவானது. அப்போ ஏ வந்து இப்படி வருது, சி இப்படி வருதுங்களா. அப்போ எது பொதுவாக இருக்குது, இந்த பகுதி பொதுவாக இருக்குமா, அப்புறம் அதை மட்டும் செட் பண்ணிக்கலாம். இது ஏ வெட்டு சி. அடுத்து ஏ வெட்டு பி சேர்ப்பு ஏ வெட்டு சினா இந்த ஏ வெட்டு பியையும் ஏ வெட்டு சியையும் சேர்த்து சேடு பண்ணுறோம். முதல் ஏ வெட்டு பி இந்த பகுதி, அதோட ஏ வெட்டு சி இது சேர்க்குறோம். ஸோ இதுதான் ஏ வெட்டு பி சேர்ப்பு ஏ வெட்டு சி. இப்போ இந்த 2 5 பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கா. அப்போ வெண்படங்கள் 2,5 5 என்ன ப்ரூவ் பண்ணுறோம், கேள்வி ஏ வெட்டு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ வெட்டு பி சேர்ப்பு ஏ வெட்டு சி என்பது சரிபார்க்கப்பட்டது. அடுத்து வெண்படங்களை பயன்படுத்தி ஏ சேர்ப்பு பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி என்பதை சரிபார். அதே போல் தான் ஃபஸ்ட்டு பேர் கொடுத்துக்கலாம். ஏ பி சி, ஏ பி சி, ஏ பி சி, ஏ பி சி, ஏ பி சி. இது ஃபஸ்ட் டயக்ராம் வந்துட்டு என்னது, பி வெட்டு சிக்கு உள்ளது, பி வெட்டு சி. செகண்ட் ஏதாவது ஏ சேர்ப்பு பி வெட்டு சி, ஏ சேர்ப்பு பி வெட்டு சி. மூணாவது வந்துட்டு ஏ சேர்ப்பு பி. நாலாவது வந்துட்டு ஏ சேர்ப்பு சி. அஞ்சாவது வந்துட்டு 2 சேர்ந்தது ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி உள்ளது. சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு வந்து பி வெட்டு சி. பி வெட்டு சிக்கு என்ன அர்த்தம், கணம் பிக்கும் சிக்கு உள்ள பொதுவானது. ஸோ பி வட்டம் இப்படி வந்திருக்கும், சி வட்டம் இப்படி வருதா. அப்போ எது பொதுவாக இருக்குது, இந்த பகுதி பொதுவாக வந்திருக்கும். அப்போ இதை மட்டும் செட் பண்ணால் போதும். செகண்ட் ஏ சேர்ப்பு பி வெட்டு சி, ஏ சேர்ப்பு பி வெட்டு சி என்ன செய்கிறாங்க, கணம் ஏவோட
இந்த பி வெட்டு சியை சேர்த்து செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏவை சேர்ப்புனால முதல்ல ஏவை செட் பண்ணிக்கிறோம். இது ஏ வட்டம் இவ்வளோ செட் பண்ணிட்டோமா. அதோட இந்த பி வெட்டு சியோட பகுதி இந்த இருக்குது, இது செட் பண்ணுறோம். இதுதான் ஏ சேர்ப்பு பி வெட்டு சியோட ஆன்சர். மூணாவது ஏ சேர்ப்பு பி. ஏ சேர்ப்பு பினா என்னது, இந்த ஏவையும் பியையும் சேர்த்து செட் பண்ணுறோம். முதல் ஏ வட்டம், அடுத்து பி வட்டம், இதுதான் ஏ சேர்ப்பு பி. ஏ சேர்ப்பு சினா ஏவையும் சியையும் சேர்த்து செட் பண்ணுறோம். அப்போ ஏ வட்டம் சி வட்டம், ஏ சி. ஓகேவா. அடுத்து அஞ்சாவது என்னது, ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி. ஏ சேர்ப்பு பிக்கும் ஏ சேர்ப்பு சிக்கும் எது பொதுவாக வந்திருக்கு பார்க்கும்போது வட்டம். ஏ பாருங்க, ஏ வந்து இங்கேயே ஃபுல்லாக செட் பண்ணியிருக்கோம், இங்கேயும் பண்ணியிருக்கோம். பியில் இங்கே செட் பண்ணியிருக்கோம், இங்கே செட் பண்ணல, வராது. இங்கே சியில் இங்கே செட் பண்ணியிருக்கு, இங்கே செட் பண்ணலை, அப்போ இதுவும் வராது. அப்போ இந்த பகுதி வந்து ரெண்டுலேயுமே செட் பண்ணியிருக்கா, இந்த ஏ வட்டம் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏ வட்டம் மட்டும்தான் இங்கேயும் ஃபுல்லாக செடாக ஆகிருக்கு, இங்கேயும் ஆகிருக்கு. அடுத்து என்ன மிச்சம் இருக்கும், இந்த பகுதி பாருங்கள், இங்கேயும் செட் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் செட் பண்ணியிருக்காங்க, அப்போ அதையும் சேர்த்துக்காங்க. இதுதான் ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி. இந்த ரெண்டுக்கும் உள்ள பொதுவான செட் பண்ண பகுதி இது மட்டும்தான். இப்போ இந்த ரெண்டையும் அஞ்சையும் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கா. அப்போ 2,5 வெண்படங்கள் 2,5 என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், ஏ சேர்ப்பு பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி என்பது சரிபார்க்கப்பட்டது. அடுத்து ஹோம்ஒர்க் பார்க்கலாமா. முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டு சம் கொடுத்துருப்பேன் அதே மாடலில். ஃபஸ்ட்டு வந்து ஏ ஈக்குவல் டு பிசிஇஜி கைச், பி ஈக்குவல் டு ஏசிடிஜிஐ, சி ஈக்குவல் டு ஏடிஇஜிஹெச் எனில் ஏ வெட்டு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ வெட்டு பி சேர்ப்பு ஏ வெட்டு சி என்பது சரிபார்க்க. மொதல் பி சேர்ப்பு சி கண்டுபிடிங்க, அடுத்து ஏ வெட்டு பி சேர்ப்பு சி கண்டுபிடிச்சா சமன்பாடு 1 கிடைக்கும். அது வலது பக்கத்தில் ஏ வெட்டு பி, அடுத்து ஏ வெட்டு சி, அடுத்து ரெண்டையும் சேர்த்து பண்ணுங்க, சமன்பாடு 2 கிடைக்கும். ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க சமமா இல்லையான்னு. செகண்ட் ஏ ஈக்குவல் டு ஏபிடிஇஎஃப், பி ஈக்குவல் டு பிசிடிஜி, சி ஈக்குவல் டு ஏபிசிடி கைச் எனில் ஃபஸ்ட்டு ஏ சேர்ப்பு பி வெட்டு சி, செகண்டு ஏ வெட்டு பி சேர்ப்பு சி, மூணாவது ஏ வெட்டு பி சேர்ப்பு ஏ வெட்டு சி ஆகியவற்றை காண்க. ஸோ இதோட ஹோம்ஒர்க்கையும் நோட்டில் செஞ்சு வச்சுருங்க. தேங்க்யூ.